யோபு 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் மட்டும். All his days the wicked man suffers torment, the ruthless through all the years stored up for him. துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான். பலவந்தம் பண்ண வைத்தவனுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை நாள் அவன் உயிர் வாழ்வான்னு தெரியல, செத்து விடுவான் அப்படின்னு யோபுடைய நண்பர் ஒருத்தர் அவர்கிட்ட சொல்கிறாரு. இதெல்லாம் உண்மையாங்க, இதெல்லாம் நம்புகிற மாதிரியாங்க இருக்குது. யூ கெட் வாட் யூ டிசர்வ், அப்படியா அப்படின்றதான் தலைப்பு. உங்களுக்கு எது தகுதியாக இருக்கோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதற்கு தகுதியானவர்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது கிடைக்கும். அப்படியா? அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. துன்மார்க்கன் நல்லா சந்தோஷமாக இருக்கான். 7 லட்சம் 70 லட்சம் 7 லட்சம் கோடி அடிக்கிறாங்க, நல்லா தானே இருக்கான். கெட்டா போயிட்டான், மறுபடியும் மக்கள் மனதிலே நிற்கிறார்கள் இல்லையா? அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு 10 கோடி பேர் இருக்கான், என்னென்னமோ செய்கிறாங்க. இது மாதிரிலாம் துன்மார்க்கமான காரியங்கள் உலகத்தில் நடக்குது. அதனால் ஒன்றும் இல்லை. அப்படியா அப்படின்னு ஒரு கேள்வி. யூ கெட் வாட் யூ டிசர்வ். இன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பீச் எலிஃபாஸ் had described the blessings of godly. யோபுடைய நண்பர்களில் ஒருவனான எலிஃபாஸ் அப்படிங்கிறவர் இறைவனுடைய ஆசீர்வாதம் அல்லது இறைவனுடைய அந்த கொடை வரம் அப்படின்றா எப்படி இருக்கும் அப்படின்னு பற்றி சொல்கிறார். பட் நவ் he describes the sufferings of the ungodly. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? இறைவன் நம்பிக்கை இல்லாதவர்கள் எப்படி கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். The problem with Eliphaz's statement about the judgment of the wicked is that it is not always true in this life. எலிஃபாஸ் என்ன சொல்கிறாருன்னு, நியாய தீர்ப்பு கெட்டவர்கள் தீர்ப்படைவது குறித்து அவர் சொல்லும்போது அப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறார். இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ இன் திஸ் லைஃப். மெனி wicked people go through life apparently happy and successful. மிக மோசமானவர்கள், கேடு கெட்டவர்கள் எல்லாமே, கெட்டதை செய்கிறவர்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள், வாழ்விலே வெற்றிகரமாகத்தான் இருக்கிறார்கள். while many godly people experience suffering and failure. இறை நம்பிக்கை உள்ள அநேக மக்கள் மகா பெரிய துன்பத்திற்கும் கஷ்டங்களுக்கும் பாடுகளுக்கும் வாழ்விலே தோல்வியடைவதற்கும் போய் நிற்கிறார்கள். It is true that ultimately the wicked suffer and the godly are blessed. ஆனால் இறுதியிலே இறை நம்பிக்கை உள்ளவர்கள் வரம் பெறுவார்கள் அல்லது ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆனால் கெட்டதை செய்தவர்கள் கண்டிப்பாக ஆக்கினையை அடைவார்கள் என்பது உண்மை. அதான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சீலில் என்ன இருக்குது? வாய்மையே வெல்லும், தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும். ஆனால் கடைசியில் என்ன ஆகும்? வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எல்லா மதத்தினரும் இதான் சொல்கிறாங்க, இறை நம்பிக்கை அற்றவர்கள் அதைத்தான் சொல்கிறார்கள். இயற்கை நியதி ஒன்று இருக்கிறது, அது இயற்கை நியதிப்படி தான் நடக்கும். நான் இன்றைக்கி கெட்டது செஞ்சு சந்தோஷமாகிட்டேன், வெற்றி பெற்றுட்டேன், பல கோடி ரூபா சம்பாதிச்சிட்டேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றி இல்லை. மதம் அப்படி தான் தெரியும். அப்போ போக போக உங்களுக்கு கண்டிப்பாக பாடுகள் இருக்குது. ஆனால் இறை மக்கள் தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும். இறை நம்பிக்கை உள்ளவர்கள் நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு ஆரம்பத்திலே பல சோதனைகள் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே கண்கூடாக தெரியும், அதான் அப்பேரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்கூடாக தெரியக்கூடியது என்ன? அப்பேரண்ட் அப்படின்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா நல்ல எக்ஸாமினேஷன் எழுதி நல்ல பொசிஷனுக்கு போவீங்க, சமூகத்தில் இருக்கிற உயர்வான இடத்திற்கு செல்வீங்க. ஆனால் காலேஜ் படிக்கும்போது நல்லா சந்தோஷமாக ஆடல் பாடல் கொண்டாட்டமெல்லாம் போட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி போட்டு ஆகணும் அப்படின்னு ஆடினவங்க கடைசியில் என்ன பண்ணிடுறாங்க? அந்த காலத்துலேயே என்ன கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம், என்ன பண்ணுறது, பரீட்சை எல்லாம் ஃபெயில் ஆகி காலேஜ் பாஸ் ஆக முடியாமல், ஒரு நல்ல மார்க் வாங்க முடியாமல், நல்ல நிறுவனத்துக்கு வேலைக்கு போக முடியாமல், அல்லது நல்ல நிறுவனங்களை துவங்கும் அளவுக்கு அறிவு இல்லாமல் வீணாக போயிடுறாங்க. ஆனால் கஷ்டப்பாடு படித்து அந்த நேரத்தில் பெரிய உலக பிரகாரமான இன்பங்களுக்கு தங்களை ஒப்புவிக்காமல் இறை நம்பிக்கையோடு உன் வேலையில் ஜாக்கிரதையாக இரு, அப்பொழுது நீ நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பாயின்னு பைபிளில் போட்டிருக்கு. உன்னுடைய வேலை என்ன? படிக்கிற வேலை.
படிக்கிற நேரம் பூரா மொபைல் ஃபோன் நோண்டிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? நமக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கும், நல்லா பொழுது போகும். ஆனால் படிக்காம விட்டோம்னா என்ன ஆகும்? மியூசிக் போட வேண்டிய நேரம் பூரா நம்ம எப்படி செலவழிக்கணும்? இந்த வேலையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தால் நீங்கள் எங்கே போய் நிற்பீங்க? இந்த காலத்தில் பிரதம மந்திரிக்கு முன்னாடியும் முதலமைச்சருக்கு முன்னாடியும் நீங்கள் போய் நிற்பீங்க. அந்த வாழ்க்கை வேணுமா இந்த வாழ்க்கை வேணுமா நீங்கள் யோசனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் இம்மை கால கஷ்டங்கள் பாடுகள் உங்களுக்கு எதிர்காலத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தரும் அப்படின்னு சொல்கிறார். இட் இஸ் ட்ரூ தட் அல்டிமேட்லி த wicked suffer and the godly are blessed, but meanwhile it often looks like the situation is reserved. இது எப்படி இருந்தாலும் இதற்கிடையில் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி சூழல்லாம் ஏற்கனவே முன்னாடியே ரிசர்வ் பண்ண மாதிரி இருக்குது, முன்பதிவு செய்தது மாதிரியே இருக்குது. அதான் சங்கீதத்தில் சொல்கிறார். Furthermore, God gives sunshine to the evil and the good. ஏன்னா இறைவன் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் தன்னுடைய சூரியனை உதிக்க செய்கிறார். அண்ட் சென்ஸ் ரெயின் ஆன் த ஜஸ்ட் அண்ட் த அன்ஜஸ்ட். பூமியில் அநியாயம் அக்கிரமம் செய்கிறவர்களுக்கு மழை கிடையாது அப்படின்னா சொல்ல முடியும் ஆண்டவர்? இல்லை சூரியன்லாம் அவங்களுக்கு உதிக்காது அப்படின்னா சொல்ல முடியும்? அதான் பூமியில் அதை திருவள்ளுவர் எழுதுறாரு, நல்லோர் ஒருவர் இருப்பாரானால் அவர் பொருட்டு பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு திருக்குறளில் இருக்குது. ஒருத்தர் அதான் யோபு பாடத்தில் இவர் கேட்குறாரு. அதுலேருந்தும் ஆபிரகாம் லோத்து இதில் கேட்குறாரு. லோத்து சோதம் குமாராவை அழிக்க போகிறார் ஆண்டவர். ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, சோமதாவ குமாராவை அழிக்க போகிறார், ஐயோ அந்த நகரத்தை அழிச்சிடாதீங்க, ஒரு 100 நீதிமான்கள் இருந்தால் அந்த நாட்டை விட்டுருவீங்களா? அங்கே 50 லட்சம் பேர் இருக்கான், எல்லாம் அக்கிரமம் பிடிச்சி போயிருக்கானுவோம், அவனால் செய்ய முடியுமா? இன்றைக்கி இருக்க தாய்லாந்து, பாங்காக்கு, வியட்நாம் இது மாதிரி மகா கேடான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாரு. ஒரு 100 பேர் இருந்தால் அந்த நாட்டை அழிக்காம, 100 பேர் இருந்தால் அழிக்காமல் விட்டுறேன். ஐயோ 100 பேர் கூட இல்லையா, ஒரு 10 பேர், ஒரு 3 பேர், ஒருத்தர் இருந்தாலும் அழிக்காமல் விட்டுருவீங்களா? ஒருத்தன் கூட இல்லையா, ஒருத்தர் இருந்தால் கூட அந்த நாட்டை அழிக்காமல் விட்றேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதை தான் திருவள்ளுவர் எழுதுகிறார். நல்லோர் ஒருவர் உளராயின்னு அவர் பொருட்டு பெய்யன பெய்யும் மழை. இந்த பூமிக்கு மழையும் சூரியனும் கிடைக்கும்னா ஒரு நல்லவர் இருந்தால் கூட போதுங்க, நான் நல்லா உங்களுக்கு மழையை பெய்ய வைக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் ஒருத்தன் கூட இல்லை, இருந்தாலும் அவர் மழையையும் நம்மளுக்கு வெயிலையும் கொடுக்கிறார். அதான் furthermore God gives sunshine to the evil and the good and sends rain on the just and the unjust. The greatest judgment God could send to the wicked in this life would be to let them have their own way, saying they have received their reward. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மிகப்பெரிய தண்டனை அவர்கள் கொடுப்பது என்னென்னா, துன்மார்க்கர்களுக்கு கெட்ட காரியங்களை செய்வர்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவ்வளோதான், அவங்களுக்கு என்ன தேவையோ அவர்கள் தங்கள் பலனை அடைந்தாயிற்று. இந்த உலகத்தில் அவங்களுக்கு தேவையான சந்தோஷமாக உலகத்தை தேடி போனார்கள், அதை அடைந்து விட்டார்கள், இனிமேல் அவர்களுக்கு எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். லெட் தம் ஹேவ் தேர் ஓன் வே, சேயிங் தே ஹாவ் ரிசீவ் தேர் ரிவார்ட். முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. The only heaven the godless will know is the enjoyment they have on earth in this life, and God is willing for them to have it. இன்றைக்கி ஊழல் செய்த அமைச்சர்களோ பெரிய பெரிய அதிகாரிகளோ லஞ்சத்தினால் மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்த முடியும்னு நினைக்கிற பிஸ்னஸ் மேனோ இல்லை சாதாரண இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, ஒரு காலேஜில் சீட்டு வாங்கினா கூட 10 லட்சம் கொடுத்து சீட்டு வாங்கிட்டு எப்படியாவது தன்னுடைய பணத்தை வைத்து தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைத்து விடலாம்னு நினைக்கிறாங்க. லண்டனில் போய் பிள்ளைக்கு 2 கோடி ரூபா கட்டி படிக்க வச்சுட்டாங்க, அந்த பிள்ளை ஓடி வச்சு. இப்போ என்ன பண்ண முடியும்? பணத்தை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உயர்த்தி விடுவீர்கள் நினைக்கிறீர்களா? எதுவுமே கிடையாது. இறைவனுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக தரமட்டமாக போகும், இது எந்த வித சந்தேகமும் இல்லை. ஆனால் இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு நாம் நேர்மையும் நீதியுமாக வாழும்போது நீங்கள் இம்மையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அதான் இறைவன் நமக்கு கொடுக்குற. அதுக்காக சில சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். சோதனைகள் வராமல் போவது கூடாத காரியம். அவங்களை எக்ஸாமினேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். சார் செமஸ்டருக்கு செமஸ்டர் வாங்கி சார், நடுவில் எதுக்கு தேவையில்லாமல் 2 எக்ஸாம் இப்படி சொல்ல முடியுமா? ஸோ யூ ஆர் பீயிங் ப்ரிப்பேர்டு. அவங்களை தயாராகி கொண்டே ஒரு மெயினான எக்ஸாம் கொண்டு போகிறாங்க. இது மாதிரி நீங்கள் தயாராகி கொண்டே வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு இந்த வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதம், காலேஜ் லைஃப்லேயும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். திரும்ப நீங்கள் உங்களுடைய பொது வாழ்க்கை வேலைக்கு போகும்போது அல்லது தொழில் நிறுவனங்களை நடத்தும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், நன்றாக படித்திருந்தால். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்முடைய வாழ்க்கை, உள்ளான வாழ்க்கை எப்படி இருக்கிறது? The only suffering the godly will experience is in this life, for in heaven there will be no pain, no tears.
உங்களுக்கு சோதனைகள் வருவது, நீங்கள் பாடுகளை படுவது இந்த வாழ்க்கையில் மட்டும்தான். ஆனால் பரலோக ராஜ்யத்திலே நாம் வசிக்கும் போது அங்கே பாடுகளும் இல்லை, வலியும் இல்லை, கண்ணீரும் இல்லை. எலிஃபாஸ் அண்ட் his friends had the situation all confused. எலிஃபாஸும் அவருடைய நண்பர்களும் இந்த சூழல்களை எல்லாம் குழப்பி 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 ஊருக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி அநேக போதகர்கள் அப்படி தான் செய்கிறாங்க. அவங்களுக்கும் தெரியாது, ஊருக்குன்னு சொல்கிறதும் தப்பு தப்பாக சொல்கிறது. குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராக இருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. வேத வாக்கியங்களை தவறாக புரிந்து கொள்வதனாலே தப்பான அபிப்பிராயம் கொள்கிறீர்கள்னு இயேசு சொன்னார். நீங்கள் நேர்மையான வாழ்க்கை வாழ வேண்டும். கஷ்டங்கள் பாடுகள் வரும், அதிலே இறைவனுடைய பலத்தோடு நீங்கள் நடங்கள். அப்பொழுது உங்களுக்கு வெற்றியிலே அல்டிமேட்லி யூ வில் பி காட், யூ வில் பி என்டர் இன்டு த கிங்டம் ஆஃப் காட். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இறைவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? நிம்மதியும் சமாதானம் உள்ளது தான். ஒருத்தன் கஷ்டப்பாடுபட்டு படிச்சுட்டு வரவங்களாம் எப்படி இருக்கான்? உயர்ந்த இடத்துல இருக்கான். படிக்காமல் சுற்றிட்டு இருக்கவன் எப்படி இருக்கான்? ஊழலும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அழித்து கொண்டே இருக்கிறான். சம்திங் டு பாண்டர். த நெக்ஸ்ட் டைம் யூ சஃபர் அன்ஃபேர்லி, வாட் கேன் யூ ரிமெம்பர் டு ஹெல்ப் யூ என்டியூர் த சிச்சுவேஷன்? அநியாயமாக உங்களை துன்பப்படுத்துகிற அடுத்த நேரத்தில் ஒருத்தர் வந்து அநியாயமாக உங்களை கஷ்டப்படுத்துகிறார் என்றால் அப்பொழுது நீங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் யோசிங்க. வாட் கேன் யூ ரிமெம்பர் டு ஹெல்ப் யூ என்டியூர் த சிச்சுவேஷன்? அந்த சூழலை சமாளிப்பதற்கு நீங்கள் எதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள முடியும்? இறைவனுடைய சக்தி இல்லாமல் நம்ம எதையும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு காரியத்திற்காக இறைவன் நம்மை வழிநடத்துகிறார். இந்த பாடுகளும் துன்பங்களும் நிச்சயமாக வேறு ஏதோ ஒன்றை நமக்கு சொல்கின்றன. இதையெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இறைவனோடு சேர்ந்து கரம் பிடித்து அப்படியே நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி வரும் என்பது தான் இன்றைய சிந்தனை. சரியா?